சிவாய திருச்சிற்றம்பலம். நமது ஆலய திருக்கல்யாணத்திற்காக ஒரு சிறப்பு உரையை இப்பொழுது நமது வேலூரின் கவிஞர் லட்சுமிபதி ஐயா சிறிது உரையாற்றுவார். என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. தித்திக்கும் சிவபெருமான் என்று ஆனந்த கழிப்பிலே திருக்கூத்தாடுவார் மாணிக்க வாசக பெருமான். அப்படி பல ரூபங்கள் திருமாலும் பன்றியாய் சென்று காணா திருவடியை உரு நான் காண வந்து என்னை ஆட்கொண்ட இறைவன் என்று மாணிக்க வாசகர் பேசுகிறார். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனும் கொட்டோமோ என்று மாறுகிறார் மாணிக்க வாசகர். அப்படி ஊருக்கு ஊர் சுவாமிக்கு திருநாமங்கள் வேறு வேறு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துக்கு பக்கத்திலே இருக்கிற அனந்தமங்கலம் என்கிற ஒரு அழகிய கிராமம். ஆனால் பேருக்கு மட்டும் அழகிய என்று சொல்லல்ல, அது சொல்லாட்சிக்கு மட்டுமல்ல, ஊர் முழுக்க செம்பகமும் செவ்வள்ளி பூக்களும் மலர்ந்து மணக்கின்ற ஒரு அழகிய சின்னல் வயல்கள் சூழ்ந்த எழில் கொஞ்சம் பிரதேசம் அனந்தமங்கலம். ஆனந்தமும் மங்களமும் இணைந்து ஆனந்தத்தை அள்ளி அள்ளி சொருகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிராமம் அனந்தமங்கலம். அனந்தமங்கலத்தினுடைய மலை மேலே 1097 குலோத்துங்க சோழரால் கட்டப்பட்ட இந்த மாபெரும் புராண மன்னர்கள் கொண்டாடிய கோயில், மாமன்னர்கள் கொண்டாடிய கோயில், புராண பெருமைகள் மிகுந்த கோயில். 10 ஆண்டுகள், ஏறக்குறைய 10 நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு திருக்கோயில் இங்கே மலைமேல் இருந்து மக்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருந்தார் ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர். ஆனால் காலம் போக போக சற்று சிதிலமடைந்து கோயிலை புனரமைக்காமல் விட்டுவிட்ட ஒரு காலத்திலே அனந்தமங்கலத்தை சூழ்ந்த பக்தர்கள், அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இப்படிப்பட்ட சிவாலயம் மீண்டும் பூசம் நட்சத்திரத்திலே போன்ற நல்ல நட்சத்திரத்திலே இந்த திருப்பணியை ஆரம்பித்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய தொண்டர் படை உருவாக்கி இந்த கோயிலை புனரமைத்து முதல் கும்பாபிஷேகம், 2வது கும்பாபிஷேகம் நடத்தி 3வது கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடத்தி இப்போது சித்ரா பௌர்ணமி அன்று வருகிற 23/4 சித்திரை மாத 10ஆம் தேதி சித்திர பௌர்ணமியிலே கீழே மலைக்கு கீழே இருக்கின்ற அந்த மகா மண்டபத்திலே, பேர் சொல்லுகிற மண்டபத்திலே, அகவன் மண்டபத்திலே ஒரு அற்புதமான திருக்கல்யாணம். ஏனென்று கேட்டால் திருக்கல்யாணம் என்பது நாம் அகத்தியருக்கு கல்யாண கோலத்தை இந்த மண்ணிலே சிவபெருமான் காட்டி அருளினார் என்பது புராண செய்தி. ஆக அப்படிப்பட்ட புண்ணியம் மிகுந்த இந்த சேத்திரத்திலே மீண்டும் மக்கள் இணைந்து மிகப்பெரிய தொண்டர் படை, அடியார்கள் தம் அடியாருக்கும் நான் அடியேன் என்று சொல்கிறாரே, தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னார் சிவபெருமான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருத்தொண்டத்தகை பாடுவதற்காக அடியெடுத்துக் கொடுக்கிற போது சிவபெருமான் தொண்டர்களுக்கும் அடியவர்களுக்கும் நான் அடியவன் என்று சொல்கிறார். அப்படி இந்த அடியவர்கள்லாம் அடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எழுப்பித்த இந்த மகத்தான அந்த திருக்கோயிலுக்கு ஒரு காலத்திலே மாமன்னர்கள் கொண்டாடிய இந்த மகாதேவனுடைய ஆலயத்திலே மீண்டும் அந்த எழுச்சி, மக்கள் புரட்சி, ஆன்மீக புரட்சி செய்து இந்த இடத்திலே மிகப்பெரிய விழாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமியில் நடைபெறுகின்ற திருக்கல்யாணம் எங்களுடைய சிவாச்சாரியார், ஏனென்றால் மக்கள் உரிமையாக எப்படி அவர் வேலூர் கவிஞர் என்று சொன்னாலோ அப்படி வேலூரின் சிவாச்சாரியார் கும்பாபிஷேகத்தை செய்வதிலே இளைய சக்கரவர்த்தி, ஆகம விதிகளை கரைத்து குடித்த வித்தகர், வித்தைகள் தெரிந்தவர். அப்படிப்பட்ட சிவனேய செல்வர் திரு மதன் சிவாச்சாரியார் இந்த திருக்கல்யாணத்தை முன்னின்று நடத்துகிறார் என்பதை அறிந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். திருக்கல்யாணம் அவரை பார்ப்பதற்காக கைலி செல்ல வேண்டாம், நாம் அனந்தமங்கலம் வந்தால் போதும். சித்ரா பௌர்ணமியிலே இறைவனுக்கு நடைபெறுகின்ற திருமணத்தை காணுகிற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கப் போவதில்லை. கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட கொஞ்சம் பேர் தான் அதை பார்க்க முடியும். அப்படி அந்த திருக்கல்யாண வைபவத்தை நமக்காக இந்த ஆலயத்திலே மண்டபத்திலே, அதாவது மலைக்கு கீழே இருக்கிற மண்டபத்திலே மிக அழகுற பாங்குற நிலத்தில் இருக்கின்ற இந்த நடைபெற இருக்கின்ற இந்த திருக்கல்யாண வைபவத்தை நீங்கள் சித்ரா பௌர்ணமி, உலகம் புகழ்பெற்றது இந்த பௌர்ணமி, சித்திரை பௌர்ணமி என்பது அந்த சித்ரா பௌர்ணமியிலே இறைவன் நாம் தரிசனம் செய்து அவர்களுடைய திருக்கல்யாண அந்த திருக்கோலத்தை கண்டால் நம்மளுடைய கவலைகள் மறந்து போகும், வறுமைகள் விலகிவிடும், சந்தோஷம் குதி கொள்ளும், ஆனந்தம் நம்மை தழுவிக்கொள்ள. அப்படி ஆனந்தம் தர நான் இருக்கிறேன், பயம் எதற்கு என்று அந்த அம்மையப்பன் நமக்கு அருள்வாளிப்பதற்காக காத்திருக்கிறார். பயன்படுத்திக் கொள்வதற்கு நம் கையில் இருக்கிறது. அனந்தவல்லி தாயார் ஆனந்தமயமாக இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கிறவர்களுக்கெல்லாம் மாங்கல்ய பலமும், கணவனுக்கு நீண்ட ஆயுளும்,
கல்யாணம் ஆகாமல் தடைபட்டு கிடக்கின்ற காலத்தில் கல்யாணம் ஆகாத கன்னிப்பின் கண்ணீரை காலத்தில் நீக்கின்ற கலையே எழில் பொழியும் காஞ்சி நகர் அரசுபுரி ராணியை ஏதில் காமாட்சி உமையே என்று கவியரசு கண்ணதாசன் பாடியதைப் போல இங்கே அனந்தவல்லி தாயார் நான் இருக்க நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, இந்த திருமண பாக்கியம் கைகூடும், திருமண தடைகள் நிறைவேறும், நான் இருக்கிறேன். இந்த திருக்கல்யாண வைபவத்தை காண மக்களே நீங்கள் அனந்தமங்கலம் வாருங்கள் என்று அனந்தவல்லி தாயாரை அழைப்பது போல நமக்கு தெரிகிறது. அதனாலே அன்புமிக்க பக்தர் பெருமக்களே, அடியார் பெருமக்களே, தாய்மார்களே, பொதுமக்களே, தம்பிகளே, தங்கைகளே, நீங்கள் அனைவரும் இந்த சித்ரா பௌர்ணமியிலே அனந்தமங்கலம் வந்து இந்த அற்புதமான திருக்கோலத்தை கண்டு கழித்து இறைவனுடைய அருளையும் தர்ம பர்த்தினி என்று பேசுகிற அறமளத்த நாயகியாக இங்கு அனந்தவல்லி தாயார் நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு நினைத்தது கைகூடும். நீங்கள் கவலைகளை மறந்து அவர்களை நம்பி இருங்கள். அவர்கள் கை கொடுத்து நம்மை தூக்கி விடுவார்கள். சம்போ மகாதேவா, மகாதேவா, சம்போ மகாதேவா, சிவசிவ சிவாய நம.